I am Shantini. Dear plus 2 accountancy students, chapter number 1, sum number 11. Find out the following details. Find out the total sales of the year. இங்க debtors கொடுத்திருக்காங்க, cash received, sales written, bad debts, debtors உடைய closing கொடுத்திருக்காங்க, cash, sales கொடுத்திருக்காங்க. So you have to find out the credit sales. Credit sales கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? Total debtors account open பண்ணணும். Total debtors accountல opening balance எப்பவுமே debit side தான் வரும். To balance brought down. Balance brought down 1,30,000. சம்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,30,000. Remaining informations எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? Credit side. That is an income. Credit side தான் எழுதணும். அதனால first opening balance மட்டும், that is balance brought down மட்டும் நம்ம வந்து debit side. இது எல்லாத்தையும் credit side எழுதிட்டு அந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு, அதாவது balancing figure தான் நமக்கு credit sales. ஓகே, so by அதாவது debit side 2 வரும், credit side by வரும். ஓகே, by cash received from the debtors 4,20,000. Then sales return, the sales inward. சில சமல sales inward கொடுத்திருப்பாங்க, சில சமல sales return கொடுத்திருப்பாங்க, both are same. So 35,000. Then by bad debts. Bad debts அந்த கடன் வந்து திரும்ப நமக்கு வரவே செய்யாது, அதுக்கு பேர் தான் bad debts. Okay, bad debts 15,000. Then closing balance கொடுத்திருக்காங்க, by balance carried out. closing balance எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? opening balance ஜனவரில கொடுக்கும்போது closing balance டிசம்பர், that is a closing balance we have to find out easily. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. so இப்போ இத நம்ம டோட்டல் பண்றோம். எவ்வளவு டோட்டல் வரும்? 550 10 and 0 1 3 6 7. So 4 plus 2 6. 6,70,000. 6,70,000. ஓகே, இப்போ 6,70,000 ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? இத மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 6,70,000 இருந்து 5,40,000 நமக்கு டிஃபரன்ஸ். இந்த 6,70,000 ல இருந்து 1,30,000 கழிச்சா 5,40,000. இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் எழுதலாம், அல்லது நமக்கு கிரெடிட் சேல்ஸ், எது வேணாலும் நம்ம எழுதலாம். இதுதான். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள நீ இப்படி கூட போட்டுக்கலாம், பேலன்சிங் ஃபிகர் அப்படி கூட போட்டுக்கலாம், பேலன்சிங் ஃபிகர் போட்டுக்கலாம், இல்லை கிரெடிட் சேல்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி போட்டாலும் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த சம்மை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? they are asking the total sales. So how can you find out the total sales? Formula: total sales is equal to cash sales plus credit sales. Okay, credit sales கண்டுபிடிச்சிருக்கோம். cash sales உங்களுடைய புக்ல கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 4,60,000. 4,60,000. credit sales எவ்வளவு? 5,40,000. So total sales equal to ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு 10 lakhs உனக்கு கிடைச்சிடும். இதுதான் total sales. Thank you.